வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். ஒரு ஊருக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊருடைய டீட்டெயில்ஸ் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, தைரியமா காரையோ அல்லது பைக்கையோ எடுத்துட்டு போயிடுவோம். அல்லது ஒரு பஸ்ஸ பிடிச்சாவது போயிடுவோம். இந்த பஸ்ஸ பிடிச்சு அங்க போகணும், அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகணும். டீட்டெயில் முன்னாடியே தெரிஞ்சா தைரியமா இருப்போம். இதே போல நம்ம ஒரு கடன் பிரச்சனையில மாட்டிட்டோம் பாஸ். நமக்கு வர வேண்டிய பணம்லாம் வரல. கொஞ்சம் கொஞ்சமா வாங்குன கடன் இப்போ ரொம்ப பெரிய கடனா வந்து நிக்குது. இந்த கடன் தொல்லைலாம் எப்போ முடியும்? எங்க போய் நான் நின்னா, எங்க போனா எனக்கு பணம் கிடைக்கும்? அப்படி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா, கொஞ்சம் நிம்மதியாவது நான் இருப்பேன். ஏன்னா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமயே அப்படியே கண்ண கட்டி காட்டுல விட்டா மாரி இருக்கு. ரொம்ப கஷ்டத்துல நான் இருக்கிறேன். என்ன பண்ணுறது தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா? ஒரு பெரிய அரண்மனையில ராஜா தன்னுடைய மகன்களோடு பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, "என்னுடைய ராஜ்யத்த நான் 2ஆக பிரிக்கப் போகிறேன். அடுத்த ஒரு பங்கு வந்து உங்களுக்கு யாராவது ஒருத்தர் தரலான்னு இருக்கேன். எங்க அப்பா எனக்கு இந்த ராஜ்யத்த குடுக்கும்போது அப்படிதான் ஒரு பங்கு குடுத்து, அதுக்கப்புறம் நான் சரியா பண்ணதுனால அடுத்த பங்கு எனக்கு குடுத்து, மொத்தமா எனக்கு ராஜ்யத்த குடுத்தாரு. அதுபோல உங்களுக்கும் குடுக்க நினைக்கிறேன்னு" அவர் சொல்றாரு. ஆனா, இவங்களுக்கு 3 பசங்க. இந்த 3 பசங்கள்ல யாருக்கு குடுக்கணும்னு தெரியல. அதனால உங்களுக்கு ஒரு போட்டி போல வைக்கிறேன். இதே போல போட்டி எங்க அப்பா எனக்கு வச்சு தான் இந்த ராஜ்யபாரத்த கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதனால இந்த போட்டியின் விதிமுறைகள் என்னன்னா, ஒரு பெரிய செங்கோல் இருக்கும். அந்த செங்கோல் மேல ஒரு நீல ரத்தின கல் இருக்கும். அந்த கல் வந்து ஒரு முக்கியமான இடத்துல வச்சிருக்கோம். அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த அந்த செங்கோலை யார் எடுத்துட்டு வராங்களோ, அவங்களுக்கு ராஜ்யபாரத்த நான் தரலான்னு இருக்கேன்ட்டு அவர் சொல்றாரு. இதுக்கு ஒரு ஆப்ஷனும் குடுக்குறாரு. நீங்க 3 பேர் இருக்கிறதுனால, உங்களுக்கு 2 ஆப்ஷன் குடுக்குறேன். 1 நீங்க குதிரை சவாரி செய்யறதுக்காக உங்களுக்கு ஒரு குதிரைய தரேன். அது சகல விதமான வசதியும் இருக்கும். அதே நேரத்தில உங்களுக்கு ஒரு மேப்பும் குடுக்குறேன். எப்படி போணும், எங்க போனா அது உங்களுக்கு அந்த கல்லு கிடைக்கும்ன்றத டீட்டெயிலா ஒரு மேப் உங்களுக்கு குடுக்குறேன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இந்த குதிரையும் கிடையாது, அந்த மேப்பும் கிடையாது. சாதாரணமா தான் இருக்க வேண்டியிருக்கும். நடந்து போற மாரி இருக்கும். கூட நான் வருவேன். இதுக்கு யார் ஒத்துக்கிறீங்களோ, அவங்க டிசிஷன் எடுத்துக்கலான்னும்போது, 3 பசங்கள்ல 2 பசங்க நல்லா படிச்ச பசங்கனால அவங்க தெளிவாயிட்டாங்க. நம்ம வந்து வண்டி ரொம்ப முக்கியம். அதனால நம்ம எவ்வளோ தூரம் கடந்து போணும். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் சவாரி பண்ற மாரி இருக்கும். அதனால குதிரை ரொம்ப முக்கியம். அதேபோல மேப்பும் ரொம்ப முக்கியம். அது இருந்தா தான் நம்ம கரெக்ட்டா போ முடியும்னு டிசைட் பண்ணிட்டு, சரி நாங்க 2 பேரும் குதிரைய எடுத்துக்கலாம். அங்க போய் நம்ம யாருக்கு கிடைக்குதோ, அங்க போய் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். 2 பேர் பிளான் பண்ணிட்டாங்க. ஒரு பையன் என்ன பண்றான், "இல்ல டாடி நான் உங்க கூடயே வரேன்னும்போது" அவங்க அப்பா சொல்றாரு, "நல்லா டிசைட் பண்ணிக்க. அது ரொம்ப தூரம் நடக்கணும். நானும் உன் கூட வரேன். ஆனா ரொம்ப தூரம் நடக்கணும். டிசைட் பண்ணிக்கன்றாரு." சரி சொல்லிட்டு வரான். இது உங்க பசங்க மத்த 2 பசங்க இத கேட்கும்போது சிரிக்கிறாங்க. "டேய் இது நடக்கிற காரியமா? எவ்வளோ தூரம் நடக்கணும்? அப்பானா என்னதான் உங்க கூட வந்தாலும் அவருக்கும் வயசாயிடுச்சு. ரொம்ப தூரம் போ முடியாது. திரும்ப அவரு உடம்பு சரியில்லாம போயிட்டா நீ தனியா மாட்டிப்ப. அதனால யோசிச்சு முடிவு பண்ணு" சொல்றாங்க. இருந்தாலும் கிளம்புறாங்க. அரண்மனைய விட்டு 2 குதிரைகள் கிளம்பி போகுது. அதுக்கப்புறமா அப்பாவும் பிள்ளையும் நடந்து போறாங்க. இவங்க போற வழியில ஒரு பெரிய வனாந்தரம் இருக்கு. வனாந்தரத்துல பெரிய விதமான ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. மத்தபடி எந்த விதமான நிழல் தரக்கூடிய எந்த விஷயமும் இல்ல. அந்த வனாந்தரத்துல அவங்க அப்பாவும் பையனும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இந்த குதிரை சவாரி செய்துட்டு இருக்கவங்களும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இவரும் ஒரே வழியா தானே போறோம். அவங்களும் கடந்து போகலான்னு போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு அவங்க அப்பா என்ன பண்றாரு, அதாவது ராஜா, அவர் என்ன பண்றாரு, ஒரு வைப்ரேஷன் வருதே என்னன்னு காத குடுத்து பூமிய காது வச்சு கேட்கிறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த பையன கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்துல இருக்கு. அந்த பள்ளத்துல தள்ளி விடுறாரு. தானும் அந்த பள்ளத்துக்குள்ள குதிக்கிறாரு. குதிச்சு முடிச்சு பார்க்குறாரு. பசங்க குதிரையில வர பசங்க இத பார்க்குறாங்க. பார்த்தோனே சிரிக்கிறாங்க. எதுக்கு இதுல போய் குதிக்கிறீங்க? எ என்னாச்சு மூளையில ஏதாவது குழம்பி போயிருச்சா உங்களுக்கு? நம்ம அவ்வளோ தூரம் போனோம். எதுக்கு இந்த பள்ளத்துல குதிச்சு என்ன பண்ண போறீங்கன்ட்டு சிரிச்சுட்டு இருக்க நேரத்துல, கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சத்தம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எருமை மாடுகள் பெரிய கூட்டம் ஓடி வந்துட்டு இருக்கு. ஏன் ஓடிட்டு வந்திருக்குன்னா, பெரிய புலிகள்லாம் அத தொரத்திட்டு வருது. அப்படி தொரத்திட்டு வரும்போது, அது முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சதுனால தன்னுடைய பிள்ளையோட இந்த பள்ளத்துல விழுந்துட்டாரு. அதுவரைக்குமே பள்ளத்துல விழுந்த பிள்ளையும், அப்பாவையும் திட்டிட்டு இருந்த இந்த 2 குதிரை ஆளுங்களும் பதறி அடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரிய எருமை மாடுலாம் வந்தோனே குதிரை அடிச்சு புடிச்சு கீழ விழுந்து ஓ ஓடி போய் ஒரு மரத்துல ஏறிக்கிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரமா அந்த எருமை மாடெல்லாம் போன பிறகு மறுபடியும் இறங்கி வராங்க. ஸோ இருந்த குதிரை அவங்களுக்கு போச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்த தாண்டி தான் அடுத்த இடத்துக்கு போகணும். ஆனா, இதுல என்ன ஒரு விஷயம்னா, அந்த குளத்து ஃபுல்லா வந்து முதலைகள் இருக்கு. ஸோ இந்த முதலைய தாண்டி நம்ம போ முடியாது. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு. ஸோ அந்த 2 பசங்களும் ஹேங்கிங் பிரிட்ஜ்ல ஏறலான்னு முடிவு பண்றாங்க. இவங்க ஹேங்கிங் பிரிட்ஜ்ல போறாங்க. போன நேரத்துல அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி கட்டின ஹேங்கிங் பிரிட்ஜானதுனால ரொம்ப சிதறடைஞ்சிருக்கு. ரொம்ப பழுதடைஞ்சிருக்கிறதுனால உடைஞ்சு கொட்ட ஆரம்பிச்சுருச்சு. அங்கேருந்து அப்படியே தொபான்னு விழுறாங்க. ஸோ அவங்களால அந்த ஆற கடக்க முடியல. அந்த குளத்த கடக்க முடியல. அப்படி நின்னுட்டு தல மேல கை வச்சுட்டு போன ஒரு வழியா முடிஞ்சு போச்சா, இதுக்கப்புறமா போனோம்னா இந்த
முதலையில கடந்து தான் போகணும். அது ரொம்ப உயிருக்கு ஆபத்துன்ட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு யோசிச்சுட்டு அங்கேயே நிற்கிறாங்க. ஆனால் இந்த அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த பையன்கிட்ட என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிற மாதிரி செய், நான் எப்போ அது கடக்க சொல்கிறேனோ அப்போலாம் நீ கடக்க ஆரம்பிச்சுட்டு சொல்கிறாரு. அவர் ஒரு குழல் எடுத்து ஊதுறாரு. ஊதுனவுடனே அந்த சவுண்டை கேட்டு அந்த முதலைகள்லாம் அமைதியாயிருது. அந்த பையன் அந்த முதலைகள் ஒன்றுனா கடந்து போயிடுறான். அதுக்கப்புறமா இவரும் வாசிச்சுட்டு அந்த முதலைகள் மேலேயே நடந்து அப்படியே போயிடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த பசங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இது என்ன இப்படி ஈஸியாக நடக்குது, நம்மளும் நடக்கலாமா வேணாம், ஒரு பயமும் இருக்குது. அதே நேரத்தில் ரிஸ்க் எடுக்கவும் பயந்துக்கிட்டு அங்கேயே இருக்கிறாங்க. அடுத்தது அவங்க ஒரு மலையில் போகிறாங்க. மலை வழியிலும் தன்னுடைய அப்பா அப்படியே ஃபாலோ பண்ணுறான். ஒரு பெரிய காட்டு வழியாக இருட்டு. ஸோ கண்ணுக்கு அடுத்து என்ன இன்னும் தெரியாது, பக்கத்தில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு இருட்டில் அவங்க அப்பாவை கை பிடிச்சிட்டு அப்படியே போகிறான். கடந்து போன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்த எங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி கரெக்டாக அந்த அரண்மனையிலேயே அடுத்த வாயிலில் வந்து நிற்கிறாங்க. இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. டாடி ஏதோ ஒரு கல் எடுக்கணும், நீங்கள் ஏதோ ஒரு செங்கோல் எடுக்கணுன்ட்டீங்க, சுற்றி வளைச்சி இங்கே எதுக்கு கொண்டு வந்தீங்க சொல்லும்பொழுது அவர் ஒரு விஷயம் தான் சொன்னார். என்னுடைய ராஜ்ய பாரத்தில் நான் பாதி தான் கொடுக்குறேன் சொல்லியிருந்தேன். இந்த பாதி கொடுக்கும் பொழுது எப்படின்னா அது என் கண்ட்ரோலில் தான் இருக்கும், நான் சொல்கிற மாதிரி தான் இங்கே செய்யணும். ஃபஸ்ட்டு விஷயமே வந்து நம்ம அண்ணனுங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய எது பெஸ்ட்டாக இருக்குமோ தான் யோசிச்சாங்களே தவிர ஒரு அறிவுரையோ அல்லது நம்மளுக்கு ஒரு அனுபவசாலி யாராக இருந்தால் நல்லா இருக்குமே அவங்க யோசிக்கல. அவங்கள பொறுத்த வரைக்குமே சீக்கிரமாக கிடச்சா போதுன்ட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால நீ வந்து கரெக்டாக டிசைட் பண்ண என்று சொல்லி அவனுக்கு அந்த ராஜ்யபாரத்தில் பாதியை கொடுக்குறாரு. வழி தெரிந்தவனுக்கு பயம் இருக்காது, ஆனால் உண்மை தெரிந்தவனுக்கு குழப்பமே இருக்காது. இப்போ இந்த சிக்கல்லேருந்து வெளியே வரணும். நான் என்ன பண்ணலாம், நான் செஞ்ச தப்புலேருந்து திருத்திக்கலாம் நான் தயாராக இருக்கிறேன். இவ்வளோ பெரிய கடல்லேருந்து நான் வெளியே வரத்துக்கு நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அந்த பசங்களுக்கு 2 சான்ஸ் இருந்துச்சு. ஒன்று, அந்த புலிகள் துரத்தும் போது ஓடி வரக்கூடிய மாடுகள்லேருந்து விழுந்து மரத்தில் ஏறி தப்பிச்சு அப்பயே அந்த பசங்க திருந்தி, இல்லை டாடி நீங்கள் சொல்கிறபடி செய்கிறோன்ட்டு அப்பா கூடவே வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதலையே கடக்கிறதுக்கான தைரியமாக ஒரு வாய்ப்பாவது கிடச்சிருக்கும். ஸோ அங்கேயே விட்டுட்டாங்க. முதலையே கடக்கும்போது நானும் வரேன், எங்களுக்காகவும் கொஞ்சம் ஊதுங்க, நாங்கள் முதல் நடந்து வரோம் சொல்லியிருந்தா அந்த பிரச்சனையும் கடந்து வந்திருக்க முடியும். ஆனால் அவங்களுக்கான விஷயம் என்னென்னா, தங்கிட்ட மேப் இருக்குது, என்னால் எல்லாம் செய்ய முடியும், என்னுடைய சுயத்தினால் எல்லாம் செஞ்சிட முடியும், என்னுடைய படிப்பினால் எல்லாம் செஞ்சிட முடியும், எனக்குக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுனால எல்லாம் செஞ்சிட முடியும், என்னுடைய வேலை இருக்கிறதுனால இவ்வளோ சம்பளம் இருக்கிறதுனால என்னால் சமாளிக்க முடியும்னு நினச்சதுனால அங்கேயே ஸ்டக் ஆகிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு என்னென்னா, கடவுளை நீங்கள் முழுமையாக நம்பும் பொழுது அவருடைய வழிகளில் குழப்பம் இருக்காது, பயம் இருக்காது. அவங்க அப்பா கூட அந்த பையன் வந்தால் எந்த விதமான இழப்பும் அவனுக்கு இல்லை. ஸோ எங்கேயும் அவன் வந்து சோர்ந்து போகலை, எங்கேயும் மரத்தில் ஏற வேண்டியதில்லை, குதிரை போக தேவையில்லை. அப்பா கூட எப்போவுமே அவன் அப்பா கூடவே இருந்தான். அது பள்ளமானாலும் சரி, முதல்ல மலை நடக்கிறதா இருந்தாலும் சரி, மலையில் போகிறதா இருந்தாலும் சரி, இருட்டில் போகிறதாலும் சரி, கூடவே அவங்க அப்பா இருக்கிறதுனால தைரியமாக அவன் சேஃபாக ஆனான். இதுதான் வந்து சரியான ஒரு வழி. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. கடவுள் எனக்கு எப்படி இந்த விஷயங்களை செய்வார்னு நான் எப்படி நம்புறது? ஒரு மனுஷன் நம்மளுடைய பிளெஸ்ஸிங் பண்ணுறதுக்கும் கடவுள் நம்ம பிளெஸ் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. கடவுள் உங்களை பிளெஸ் பண்ணுறாருனா அது வந்து பதட்டமாகவோ அல்லது ஒரு ஆரவாரமாகவோ இருக்காது. நிதானமாக இருக்கும், தெளிவாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பயப்படுற மாதிரி அது இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுதுன்னா அந்த 10 லட்சம்ன்றது கிடைக்கிறதுக்கு வந்து சுலபமாக கிடைக்காது. ஆனால் நீதி கரெக்டாக இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அமைதி சமாதானத்தோடு உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ மனுஷன் தரதா இருந்தானா இவரை பிடி அவரை பிடின்னு ஒரு 4 நாள் அலைய வைக்கிற மாதிரி இருக்கும், இவ்வளோ வட்டியில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்படி சுத்த விடும்போது நீங்கள் தெளிவாக இருக்கணும், இது ஒரு தப்பான ஒரு வழியில் போகிறோம், நம்ம தெளிவாக இருக்கணும். கடவுள் கொடுக்கும்போது அப்படி இருக்காது, நிம்மதி இருக்கும். ஆனால் கடவுள் என்னை நேசிக்கிறாருன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும்? நான் எல்லாமே தாண்டி வந்துட்டேனே, இப்போ கடவுள் எப்போது நான் மறுபடியும் கடவுள்கிட்ட போகிறேன், நான் இவ்வளோ விஷயத்துலேருந்து தப்பு பண்ணிட்டேன், மறுபடியும் என்கிட்ட கடவுள்கிட்ட நான் போகலான்னு விரும்புகிறேன். ஆனால் கடவுள் என்னை நேசிக்கிறார் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது கேட்டிங்கன்னா, யூடியூப் பார்க்குற நீங்கள் எவ்வளோ வீடியோ இருக்குது, எவ்வளோ விதமான கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வீடியோ இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? அதுதான் கடவுள் உங்களை நேசிக்கிறார். அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்க்குற, இந்த வீடியோ கடைசிக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, பேசுகிற இந்த டைம் வரைக்கும் இந்த பார்த்துட்டு இருக்கிறீங்கனாவே கடவுள் உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். இவ்வளோ பொறுமை உங்கள்கிட்ட இருக்குனாவே கடவுள் உங்களுக்கு இதை அனுபவித்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கார். கடவுள் உங்கள் கூடவே இருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு முன்னாடி முதலைகள் இருக்கலாம், உங்களுக்கு முன்னாடி பெரிய பள்ளங்கள் இருக்கலாம், உங்களுக்கு முன்னாடி பெரிய இருட்டு போல் எந்த வழியும் தெரியாமல் இருக்கலாம். பயப்படாதீங்க, கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் உங்கள் கூடவே இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது நிதானமாக இருங்க, அமைதியாக இருங்க. உங்கள் கூட இருக்கிற கடவுள் கைவிடவே மாட்டார். உங்கள் பிரச்சனைலேருந்து சீக்கிரமாக வெளியே கொண்டு வருவார். அது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்ச மக்கள் மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.